ஸோ டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 40% கிட்டத்தட்ட நேற்று பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து இன்வெஸ்டர் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு டாடா மோட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒண்ணுமே கிடையாது. டாடா மோட்டார் பார்த்தீங்கன்னா வந்து 2 பார்ட், அதாவது டீமேஜ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா டீமேஜ் ஆயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த டீமேஜ் ஆனதுனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ராப் நடந்தது. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இது வந்து ஒரு பெரிய லாஸோ அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இது லாஸே கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்பிளிட் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த 2 கம்பெனி வந்து செப்பரேட் ஆனனால நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு, ஸோ ஸ்பிளிட் ஆக காரணம் என்ன, அப்படி ஸ்பிளிட் ஆனனால நம்மளை மாதிரி இன்வெஸ்டருக்குலாம் வந்து என்ன ரிஸ்க் இருக்கு, பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நான் கிளியர் கட்டா சொல்ல போறேன். ஸோ டாடா மோட்டார் வந்து டீமேஜ் ஆனதுனால இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. ஸோ நம்மளை இப்படிலாம் இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஏ டு இசட் நான் சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி மோர் ஃபினான்ஷியல் வீடியோ பார்க்கணும், ஸோ இது மட்டும் இல்லாம ட்ரெண்டிங் ஃபினான்ஸ் அப்டேட் அதோட சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் இப்பெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ நம்மளோட ஃபினான்ஸ் பற்றியை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ப்ரோஸ். கண்டிப்பா மோர் தென் வீடியோ உங்களுக்காக டெய்லி நான் கொண்டு வந்து ஒரு ஃபுல் கிளாரிட்டியோட ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல வந்து கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு, அதை கொடுத்து விடுங்க. ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். டாடா மோட்டார்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பஸ், காரு, ஸோ டாட்டாவோட எல்லா மோட்டார் வெஹிக்கிளும் பாத்தீங்கன்னா வந்து ஒரே கம்பெனியா இருந்துச்சு. ஓகே, ஸோ எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரே கம்பெனில இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஸோ நாங்க தனித்தனியா பிரிஞ்சு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து காரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு தனி சைடும், ஸோ பஸ், ட்ரக்கு, லாஜிஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சைடு. அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் அதுக்கப்புறம் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிட்டாங்க. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள்னு எடுத்துக்கல, ஸோ நம்மளோட காரு, ஜாகுவார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியாகவும் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரக்கு, பஸ்ஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரி. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு தனி கம்பெனியாக செப்பரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த செப்பரேஷனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாஸ் வந்து ஒரு 40% ட்ராப் ஆனதுக்கு ரீசனு. ஸோ இதனால இன்வெஸ்டருக்கு என்ன அப்படின்னா, ஸோ அவங்க எல்லாருமே திங்க் பண்றாங்க, ஸோ டாடா மோட்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 40% பாத்தீங்கன்னா வந்து ஒரு லாஸே கிடையாது. ஜஸ்ட் இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி. அதாவது கம்பெனி தனியா பிரிஞ்சு போனதுனால நடந்த ஒரு விஷயம். ஸோ ஷேர்ஸ் வந்து செப்பரேட் ஆகுறதுனால பாத்தீங்கன்னா வந்து ஒரு நியூ ஷேர் வர்றதுனால பாத்தீங்கன்னா வந்து இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து டாடா மோட்டார்ஸ்ல நடந்துச்சு. ஸோ எந்த ஒரு பெரிய லாஸுமே அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ இனி வர போற இதுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து எப்படி ஷேர்ஸ் வந்து கெயின் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இனி அப்படியே போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். இப்போ போக போகலாம் வந்து உங்களால நல்ல வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியும் அந்த கம்பெனியை வந்து. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பிளிட்டாக என்ன ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டாடா மோட்டார் பார்த்தீங்கன்னா 2ஐயும் செப்பரேட் பண்ண பிளான் பண்ணிடுச்சு. அதாவது காரு, ட்ரக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கார்லாம் ஒரு சைடும், ஸோ ட்ரக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செப்பரேட் கம்பெனியா வந்து பிளான் பண்ணணும். ஸோ தனியா நம்ம வந்து தனித்தனியா growth வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. இப்போ கார்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்ஸ், மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து லக்ஸரி பிராண்ட்ஸ், ஸோ இது மாதிரி ஒரு இதுவும் ட்ரக்ஸோட சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ லாஜிஸ்டிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு. இதனால என்னன்னா, ஸோ தனித்தனியா growth வரும். ஸோ இதனால நம்ம இன்வெஸ்டருக்குலாம் என்ன அப்படின்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ எது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செக்மெண்ட், அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி நம்மளால வந்து கெயின் பண்ண முடியும். ஸோ இந்த கிளாரிட்டியை வந்து பார்க்கல எப்படின்னா, ஸோ தெளிவான ஒரு இது கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த கம்பெனி நல்லா க்ரோ ஆகுது, ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கெயின் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிளிட் ஆன ஒரு ரீசன் தான். ஓகேவா? ஸோ அவங்களும் க்ரோ பண்ணும், ஸோ இவங்க க்ரோ பண்றதுனால நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் டாடா மோட்டார்ஸ்ல பார்க்கல. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ டாடா மோட்டாரோட ஷேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப டிராப் ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்த டிராப் எதனால ஆச்சு அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட 660 இருந்து 399 வந்ததுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேனிக் ஆயிட்டாங்க. ஸோ என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓல்டு கம்பெனில இருக்கிற, ஸோ அந்த ஓல்டு கம்பெனில இருக்க ஷேர் பார்த்தீங்கன்னா வந்து 2 கம்பெனிக்கு தனித்தனியா டிவைடட் ஆக போகுது. ஸோ தனியா டிவைடட் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாசஸ் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சோ தவிர, ஸோ அதனால தான் இந்த டிராப் வந்துச்சோ தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த டிராப்பை தான் பார்த்தீங்கன்னா வந்து டீமர்ஜ் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டுமே தனித்தனியா செப்பரேட் ஆனனால ஸோ டீமர்ஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ வேற ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறதான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ் தான். ஸோ இன்வெஸ்டருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ நீங்க இன்வெஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஷேர்ஸ் வந்து டாடா மோட்டார்ஸ்ல வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது 2ஆ வந்து செப்பரேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ஓல்டு ஷேர் இருக்கும், அதுக்கப்புறம் புதுசா உங்களுக்கு வந்து ஒரு ஷேர்ஸ் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து ஒரு ஷேர்ஸ் வந்துடும். இப்போ உங்களுக்கு 2 ஷேர்ஸா கிடைச்சிடும். ஸோ இப்போ நீங்க வந்து என்ன இதில் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ எது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நல்ல growth ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டான அப்டேட் தான். ஓகேவா? ஸோ இது மூலமா பார்த்தீங்கன்னா வந்து நீங்க நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 2 கம்பெனியுமே நீங்க ட்ராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பஸ் சைடு ஒரு சைடு, கார் சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே எப்படி இதாகுது, ஸோ மார்க்கெட்ல
ஷேர்ஸ்லாம் எப்படி வேல்யூ போகுது அப்படிங்கிற மாதிரி நீட்டா நம்மளால பாத்தீங்கன்னா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நல்ல ஒரு பெனிஃபிட்னு தான் நான் சொல்லுவேன். இது இப்ப என்னோட ஒப்பீனியன். ஸோ இது என்ன ப்ரோ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது ஒரு நல்ல மூவ் தான். ஸோ டாடா மோட்டார் பண்ணிருக்க விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல மூவ் தான். ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஈவி பாத்தீங்கன்னா வந்து இப்போ மார்க்கெட்ல நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதே சமயம் பாத்தீங்கன்னா வந்து ட்ரக் இருக்குல்ல, ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா நல்ல க்ரோத்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதனால வந்து தனியா செப்பரேட் பண்ணனால பாத்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் நல்லா கெயின் ஆகும். ஸோ இப்போ டாடா என்ன பிளான் பண்ணிருக்கு அப்படின்னா, ஸோ ஈவி பாத்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல டாடா வந்து ஈவியோட ஒரு லீடரா மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்றேன். ஆனா இது வந்து ஒரு பெட்டர் மூவ் தான். ஓகே, ஸோ இதனால நல்லா ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ண முடியும் நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் தான். இதெல்லாம் ஃபைனல் பண்ணி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், மாறி மாறி இருக்கனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் அதெல்லாம் டோன்ட் வரி, எதுவுமே பத்தி நினைக்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தரமான அப்டேட் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பக்காவான ப்ராஃபிட் உங்களால பார்க்க முடியும். புதுசா வந்து அதாவது நியூ டாட்டாவோட பிவில பாத்தீங்கன்னா வந்து இவி அனாவலேஷன் பாத்தீங்கன்னா வந்து வருது. ஓகேவா, ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். அதே போல சிவி சைடு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் சைடு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் வருது. ஓகே, ஸோ இதனால பாத்தீங்கன்னா வந்து இதோட ஷேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப ஹையா போகுது. இதோட ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா வந்து நல்லா பிரைட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இந்த செப்பரேட் பண்ணனால பாத்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட க்ரோத் ஷேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் பிக்கா இருக்கும். நான் ஃபைனலா சொன்னோம் அப்படின்னா, ஸோ டாடா மோட்டார் பாத்தீங்கன்னா 2 கம்பெனி ஆயிடுச்சு. அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ நேற்று அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ராப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டெம்பரரி தான். ஸோ அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மோர் ஃபினான்ஷியல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட்டாக பெல் ஐக்கான ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஸோ மோர் தென் ஃபினான்ஷியல் அப்டேட், எக்கனாமி, பிசினஸ்ல என்ன நடக்குது, ஷேர்ஸ்ல என்ன நடக்குது, ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயமும் இன்வெஸ்ட்மெண்ட் டிப், ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம சேனல் கன்யூஸா நான் வீடியோ பண்ணுவேன். நம்மளோட ஃபேமிலியில ஜாயின் பண்ணி ஸோ நீங்களும் ஃபினான்ஷியல் நாலேஜை க்ரோ பண்ணுங்க அப்படிங்கிறத என்னோட ஆசை. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை.